ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு விவேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் வாழைங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ அவங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். வாழை இந்த படத்தை மாரி செல்வராஜ் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் நிக்கிலா விமல், திவ்யா துரைசாமி, கலையரசன் இன்னும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஹீரோ வந்து சிவானந்தன் ஒரு பையன். அவனுக்கு 8 வயசு ஆகுது. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு அப்பா இல்லை, அம்மா அக்கா இப்படி இருக்காங்க. அவங்க அம்மா அக்கா சிவானந்தன் இவங்களுக்கு என்ன வேலைனாக்கா, அவங்க ஊரில் வாழைத்தோப்பெல்லாம் இருக்கும். அங்கே வாழை தாரை வெட்டி கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் லாரியில் போய் அடுக்கணும். இதுதான் அவங்களோட வேலை. சிவானந்தன் வந்து திங்கள்லேருந்து வெள்ளி வரை ஸ்கூல் போயிடுவான். சனி ஞாயிறு லீவுனா மட்டும் வாழைத்தார் தூக்கிறதுக்கு போயிடுவான். இப்படி இருக்கும்போது காலையிலேயே லாரி வந்துடும். எல்லாருமே ஏறி போயிடுவாங்க. சாயந்தரம் லோடு ஏற்றிட்டு அது மேலே உட்காந்து ட்ராவல் பண்ணி வருவாங்க. அப்படி ஒரு நாள் வரும்போது லாரி ஆக்சிடென்ட் ஆகி கவுந்துடுது. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர்ஸ் வருது. இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்த படம் தான் இது. படம் முடியும் போது அந்த நியூஸ் பேப்பர் காட்டுவாங்க. இந்த மாதிரி வாழைத்தார் லோடு ஏற்றிக்கிட்டு வந்து லாரி கவுந்து போய் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வரும். அதை காட்டுவாங்க. அந்த மாதிரி அந்த உண்மை சம்பவத்தை மாரி செல்வராஜ் ஸ்டைலில் படத்தை எடுத்திருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜோட படம் என்னன்னாக்கா பரியேறு பெருமாள் நல்லா இருந்துச்சு. கர்ணன் நல்லா இருந்துச்சு. அதே போல் இந்த படமும் ஒரு தாக்கத்தை 2 படமுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதே போல் இந்த படமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினச்சேன். ஆனால் வந்து எனக்கு அப்படி எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. எல்லாருமே சொல்கிறாங்க. நான் வந்து ப்ரிவ்யூ ஷோ அப்போ வந்து பாலா வந்து கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு மாரி செல்வராஜை. டைகர் கார்டன் தங்கத்துரை வந்து அழுதுகிட்டே வந்து கட்டிப்பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பார்த்தோன்னே எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிட்டே வருது. வாழை படம் பார்க்கணும், படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் இந்த படம் எங்கள் ஊர் தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. போய் பார்த்தேன். எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் எதுவும் தெரில. சும்மா ஒரு ஆவரேஜான படமாக தான் தெரியுது. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சிவானந்தன் வந்து ஒரு ரஜினி ஃபேனு, அவனோட ஃப்ரெண்டு வந்து கமல் ஃபேனு. 2 பேருமே அடிச்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டில் ஒன்றா சேர்ந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிக்கிலா விமல் வந்து ஒரு டீச்சராக வேலை பார்ப்பாங்க சிவானந்தன் படிக்கிற ஸ்கூலில். அவங்களோட கர்ச்சீப்பை வந்து கீழே போட்டு போவாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நோந்து பார்த்து ஒரு பாட்டு பாடுவான். பூங்கொடியேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுவான். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்கும். அது 2 ரஜினி ஃபேன், கமல் ஃபேன் 2 பேரும் பண்ணுற காமெடி ஸ்கூலில் செம சிரிப்பாக வரும். காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நிக்கிலா விமலுக்கு வந்து சட்டை தைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே இந்த 2 பசங்க என்ன பண்ணுவாங்க, வேணுக்குனே சட்டையை கிழிச்சு அந்த டீச்சர்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க தைச்சி கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஃபன் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கலையரசன், திவ்யா தர்ஷினிக்கும் லவ் ஏற்படும். அவங்களோட லவ் போர்ஷன் கொஞ்சம் அப்படியே பார்க்கறதுக்கு ஆவரேஜாக இருந்துச்சு. கடைசியில் அந்த லாரி கவுந்தோடனே முக்கால்வாசி பேர் இறந்து போயிடுவாங்க அந்த லாரியில் போனவங்க. ஆனால் ஹீரோ சிவானந்தன் மட்டும் தப்பிச்சிருவார். ஏன்னா அன்றைக்கி வந்து அவர் வந்து வாழைத்தார் தூக்கிறதுக்கு போகாமல் ஸ்கூலில் ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கு டான்ஸ் ஆடுறதுக்காக போயிடுவார். அதனால் அவர் உயிர் தப்பிச்சிருவார். இந்த படம் வந்து ஒன்றும் பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தலை. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆவரேஜான படம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 3 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.